மித்ரா, அது என்ன மித்ரா? நான் என்ன பண்ணாலுமே உனக்கு பெருசாவே தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுவே அடுத்தவங்க பண்ணா ரொம்ப பெருசா தெரியுது உனக்கு. ஏன் மித்ரா என்ன மட்டும் எப்பவுமே மதிக்க மாட்டேங்கிற? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களை அப்படி என்ன மதிக்காம போயிட்டேன்? அதெல்லாம் விடு. இங்க பாரு, உன்னால என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வாழ முடியுமா முடியாதா? முடியும்னா இப்பவே சொல்லு. வா, நம்ம சென்னை கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? வா போலாம். அவ்வளவு அவசரமாலாம் என்னால முடிவெடுக்க முடியாது வினய். ஏன் முடிவெடுக்க முடியாது? ஏன்னா இது என்ன மிஷினா வினய்? ஒரு ஸ்விட்ச ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்விட்ச போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போதைக்கு உங்க மேல எனக்கு இருந்த கோபம் தணிஞ்சிருக்கு. விக்ரம்க்கு அம்மா மட்டும் பத்தாது, நீங்களும் வேணும். ஆனா அதெல்லாம் உடனே டக்குன்னு நடத்திட முடியாது வினய். என் வாழ்க்கையில உங்க சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு இவ்ளோ நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். திரும்ப பழையபடி சேர்ந்து வாழணும்னா அதுக்கு மன ரீதியா தயாராகணும் வினய். அது மட்டும் இல்ல, 6 வருஷமா இதுதான் என் குடும்பம்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உடனே என்னால தூக்கி போட்டு வர முடியாது. என்ன பெரிய குடும்பம்? 24 வருஷமா ஒன்னா இருந்த குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ இங்க தானே வந்து இருந்துட்டு இருக்க. அப்புறமா இப்ப வந்து காந்தி மதியம்மா, கார்த்திக் சார், தானியா, குடும்பம், பாசம், அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நீ வரு மித்ரா, நான் லாஸ்டா உங்ககிட்ட கேக்குறேன், உன்னால என்ன ஏத்துக்க முடியுமா இல்ல முடியாதா? அதுக்கு மட்டும் நீ ஸ்ட்ரைட்டா எனக்கு பதில் சொல்லு. சும்மா அதெல்லாம் விட்டுட்டு நியாயம் பேசிட்டு இருக்க. சாரி மித்ரா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். மித்ரா, இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மித்ரா. ப்ளீஸ் மித்ரா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு மித்ரா. ப்ளீஸ் ப்ளீஸ். மித்ரா மித்ரா ப்ளீஸ் மித்ரா. சாரி மித்ரா, நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் மித்ரா. சாரி சாரி. மித்ரா மித்ரா, அவ 2 நாளா குளிக்காம இருக்கால, அத முகத்துல அப்படி காட்டுது. குளிச்சா ஃப்ரெஷ் ஆயிடுவா. தனியா எழுந்து வா, குளிக்கலாம். மித்ரா, அவளை நான் குளிக்க வச்சுக்கிறேம்மா. நீ வினய் தம்பி கூட வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, நீங்க ஏன் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலே இருக்கீங்க? நான் அப்படி சொல்வேனா மித்ரா? நீ இல்லாம விக்ரம் வேற ஏங்கி போயிருப்பாமா. வினய் தம்பி வீட்டுல ஒரு பொம்பளை இல்லாம அவரே எல்லா வேலையும் எப்படிமா பாத்துக்க முடியும்? அதனாலதான் நான் சொல்றேன், நீ கிளம்பு மித்ரா. அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல மித்ரா, அப்புறம் என்ன? நீ ஏன் இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ போய் உங்க வீட்டுல நிம்மதியா இரு. வினய் தான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காருல்ல, போமா போ. மித்ரா, சொல்றேன்ல, நீ கிளம்புமா. வீட்டை விட்டு வந்து 1 வாரம் ஆச்சுல்ல, வீடெல்லாம் எப்படி இருக்குமோ போய் பார்த்துட்டு 1 நாள் 2 நாள் இருந்துட்டு வா. நாங்க தானியாவை பாத்துக்கிறோமா. முடியாது பாட்டி, மித்ராமா இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். மித்ராமா என் கூடவே தான் இருக்கணும். தானியாமா, உனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு தானியா, அப்புறம் எதுக்கு மித்ரா இங்க இருக்க சொல்ற? அவ போயிட்டு தான் வரட்டுமே. நான் மித்ராமாவை விட மாட்டேன், அவங்க என் கூடவே தான் இருக்கணும். அவங்க இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், குளிக்கவும் மாட்டேன். தானியம்மா,
அப்படிலாம் பேசக்கூடாதுமா. உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ இங்க இருந்தாங்க, ஓகே. இப்ப எதுக்கு இருக்க சொல்ற? அவங்கள அவங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? விக்ரமே அவங்க பாத்துக்கணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மித்ராமா இங்கதான் இருக்கணும். வேணும்னா விக்ரம இங்க கூட்டிட்டு வாங்க. அவனும் இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தான். மித்ரா, தானியாவை நாங்க பாத்துக்கிறோம்மா, நீ கிளம்புமா. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருப்பா, அப்புறம் சரியாயிடுவா. பாட்டி, நான் விட மாட்டேன் பாட்டி. மித்ராமா மறுபடியும் போயிட்டாங்கன்னா எனக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம ஆயிடும்ல. நீ அழாத தானியா. என்னம்மா வேணும்? டீ, காஃபி இல்ல பசிக்குதாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. வேற என்னம்மா வேணும்? நீ போய் உன் புருஷனோட சந்தோஷமா வாழணும். எனக்கு இப்போதைக்கு அதுதான் வேணும். எனக்கு புரியுது மித்ரா. தானியா மேல இருக்கிற அன்பாலையும் இந்த குடும்பத்து மேல இருக்கிற நன்றி உணர்ச்சியாலையும் தான் நீ இப்போ இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு அல்லாடிக்கிட்டு இருக்க. எந்த குழப்பமும் வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு தன்னோட புருஷனும் தான் குழந்தையும் தான் ரொம்ப முக்கியம். நீ தயங்காம வினய் தம்பியோட போய் நிம்மதியா வாழ்ற வழிய பாரு. தேவையில்லாம உன் மனச போட்டு எதையும் யோசிச்சு தயங்கிக்கிட்டு இருக்காத. அது இல்லம்மா, அது எனக்கு எல்லாம் தெரியும் மித்ரா, நீ அதையும் சொல்ல வேண்டாம். உனக்கு வினைக்கு நடுவுல என்ன பிரச்சனை நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நீ 2 நாள் அங்க போய் தங்கிட்டு வரலான்னு முடிவு பண்ணினியோ அப்பவே நீ அவன் கூட சேர்ந்து வாழலான்னு உன் மனசளவுல நீ தயாராயிட்டேன்னு தான் அர்த்தம். நீ இல்லேன்னு மறுத்தாலும் அதுதாம்மா உண்மை. நாங்க என்ன நினைப்போன்னு யோசிச்சோ இல்ல நீ தானியாவுக்காகவோ நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது மித்ரா. நீ தானியாவை உன் பொண்ணா பாக்குற, ஆனா நான் உன்னை நான் என் பொண்ணாதான் பாக்குறேன். என் பொண்ணு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மனசுல பரவி கடந்த வெறுமையெல்லாம் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாம்மா மாறிச்சு. நான் உன்னை என் சொந்த மகளாதான் அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அக்கறையில தான்மா உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது சொல்றேன். நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால எதை பத்தி யோசிக்காம நீ போய் வினை கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. மித்ரா, என்னம்மா யோசிக்கிற? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. நீங்க எதுவுமே தப்பா பேசல. எனக்கு தாமா ஒரே குழப்பமா இருக்கு. என்னம்மா இதுல என்ன குழப்பம் உனக்கு? நீ என்ன யோசிக்கிறேன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு முதல்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றேம்மா. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். என்னதான் வினை திருந்திட்டேன்னு வந்து நின்னாலும் என்னால அவர் கொடுத்த காயங்கள்ல இருந்து மேல முடியலமா. அவர் என்ன நம்புறதுக்காக நான் அவ்வளவு போராடினேன். என் குழந்தைய காப்பாத்திக்க நான் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. என்னால அதெல்லாம் மறந்துட்டு வினை கூட சேர்ந்து வாழ முடியும்னு தோணலமா. ஆனா என் வீட்லயும் அவர் வீட்லயும் யாருமே அப்போ என்ன புரிஞ்சுக்கல. புருஷன் தப்பு பண்ணானா அதான் அவன் திருந்திட்டான்ல, சேர்ந்து வாழ வேண்டியதானே நினைச்சாங்க. ஆனா அந்த தப்பு என் மனசுல எவ்வளவு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருக்கோனோ, என் நம்பிக்கை எவ்வளவு சிதைச்சிருக்கோனோ
யாருக்குமே புரியல. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்தேன். ஆனா எனக்கு ஆதரவு கொடுத்து என்னையும் இந்த வீட்ல ஒருத்தியா வாழ வச்ச உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த 6 வருஷமா எனக்கு வினை கூட வாழ பிடிக்காம திரும்ப அவரோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது இந்த நேரத்துல தானியாவுக்கு அவ அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? தானியாவுக்கு அம்மா நான் தான். எனக்கு விக்ரம் வேற தானியா வேற இல்லம்மா. 2 பேருமே என் குழந்தைங்கதாம்மா. அதான் எனக்கு தானியா விட்டு போக மனசு வரல. தானியாவுக்கு உடம்பு சரியானதும் நான் போகலான்னு நினைச்சேம்மா. இதுக்கு வினய் சம்மதிப்பாரான்னு தெரியல. புரியுது மித்ரா, உன் குழப்பம் பயம் எல்லாமே எனக்கு இப்ப புரியுது. கடவுளே, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கா. என்ன உள்ள இருந்து பேச்சு சத்தம் கேக்குது? அதாமா சொல்றேன், தானியாவோட மனசு மாறுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். வேண்டாம் மித்ரா, இப்ப நீ எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். அவசரப்படாத. நீ காலத்துக்கு இங்கே இருக்கலாம். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உனக்கு எது நல்லதுன்னு பாக்கணும்ல. கொஞ்ச நேரம் எடுத்து யோசிப்போம்மா. அது வரைக்கும் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இரு. நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உன் வலியும் வேதனையும் எனக்கும் புரியுது. நானும் சில நேரங்கள்ல உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். பட் உங்க மேலயும் மித்ரா மேலயும் எனக்கு ஒரு தனி அக்கறை இருக்கு வினய். உங்களுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம். என்னடா நேத்து வந்தவன் தான் பொண்டாட்டி மேல இவ்வளவு உரிமையா இருக்கானு கோவம் வரலாம். ஆனா யாரு வேணான்னு மித்ரா தனியா வந்து எங்க வீட்டுல நின்னப்போ ஃபேமிலியா அவங்க கூட நின்னது நாங்க தான். அந்த நன்றியும் அன்பும் மித்ராக்கு இருக்க தானே செய்யும். ஆனா உங்க கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது வினய். பட் இந்த விஷயத்துல ஏன் மேல கோவப்பட்டா என்ன நியாயம் சொல்லுங்க? நானும் மித்ரா கிட்ட தானியாவை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அவங்க தான் கேட்கவே மாட்டாங்களே, என்ன பண்றது? இப்ப கூட பாருங்க, ஃபைல் வாங்கிட்டோம்னு சொல்லி அனுப்புறாங்க. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன பிரச்சனை தான் ஒண்ணுமே புரியல. சரி வினய், எனக்கு டைம் ஆகுது. நீங்களே அந்த ஃபைலை எடுத்து தரீங்களா இல்ல நானே போய் தேடி? என்ன கார்த்திக் சார், உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? ஐயோ வினய், நான் போய் உங்களை வெறுப்பேற்ற முடியுமா? நீங்க தான் நான் என்ன பண்ணாலும் அதை தப்பாவே நினைக்கிறீங்க. அது உங்களோட கற்பனை வினய். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு நீங்களும் மித்ராவும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க வினய். உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். உங்க பிரச்சனை என்னன்னு நீங்களும் சொல்ல மாட்டீங்க, மித்ரா கேட்டா அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நான் என்னதான் வினய் கூட போங்க போங்கன்னு சொன்னாலும் அவங்க போக மாட்டாங்களே. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வினய்? வினய், எனக்கு என்னவோ அவங்க மறுபடியும் இங்க வருவாங்களா இல்லையான்னு சந்தேகமாவே இருக்கு. ஆனா வினய், தேன்மொழிய வலையில விழ வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு
சொந்த பொண்டாட்டியோட மனசை மாத்த தெரியலையே. ச்சே, இப்படி பண்ணிட்டே வினய், முட்டாள்தனமா பண்ணிட்டேடா. மித்ராவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் அவளை உசுப்பேத்தி விட்டு அவளை கோவமாக்கி, ச்சே, மறுபடியும் முதல்ல பண்ண அதே தப்பு. இப்ப அவகிட்ட போய் எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது? ஏற்கனவே பண்ண தப்புக்குதான் 6 வருஷமா என்ன பிரிஞ்சிருந்து தலைமறைவா இருந்தா. இப்ப என்ன பண்ண போறானே தெரியலையே. நடுவுல இந்த விஷக்கிருமி கார்த்திக் வேற. அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாவும் காத்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? மித்ராவையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இந்த கார்த்திகையும் கட் பண்ணணும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? யாரு கண்டா? மித்ரா கிச்சனுக்குள்ள சமைச்சிட்டு கூட இருக்கலாம். நீ வேணா பாரு, வெளியில வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணுவா. டேய், இப்ப எதுக்கு மறைக்கிற? என்ன ஏன்டா மறைக்கிற? அவ கிச்சனுக்குள்ள போய் சமைச்சிட்டு இருந்தா என்ன ஏன்டா மறைக்கிற? வெயிட் பண்ணு, வெளியில வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணுவா. சும்மா என்ன மறைச்சிட்டு எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். மாம்சே, நீ நல்லா நடிக்கிறியா? நடந்ததெல்லாம் நினைச்சு நீதான் என்னை விட அதிகமா ஃபீல் பண்ணுவ. நான் உடஞ்சு போயிடக்கூடாதுங்கிறக்காக என் மனசை தேத்துற மாதிரி பேசுறல. நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது மாம்சே. மித்ராவை என் வழி கொண்டு வரணும்னா அவளை மாத்த நான் ட்ரை பண்ணக்கூடாது. மொத்தமா நான் மாறணும், மொத்தமா தலைகீழா மாறணும். அப்பதான் மித்ரா மனசு மாதிரி என்ன ஏத்துக்குவா. வினய், எனக்கு என்னவோ அவங்க மறுபடியும் இங்க வருவாங்களா இல்லையான்னு சந்தேகமாவே இருக்கு. ஆனா வினய், தேன்மொழிய வலையில விழ வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு சொந்த பொண்டாட்டியோட மனசை மாத்த தெரியலையே. வினய், நம்ம பண்ற முதல் தப்பே கார்த்திகால மித்ரா கூட நம்ம ஒண்ணு சேர முடியாதுன்னு நினைக்கிறதா. ஆனா உண்மை என்னன்னா, நமக்கும் மித்ராக்கும் நடுவில் இருக்க கேப்னாலதான் இந்த விஷக்கிருமி கார்த்திக் மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள நுழையிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சரி பண்ணணும். மித்ராக்கு இப்ப நம்ம கூட சேர்ந்து வாழணுங்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சரி பண்ணணும். பழைய மாதிரி நாமளும் மித்ரா ஒண்ணு சேரணும். இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவையில்லாம கார்த்திக் விஷயத்துல ஓவரா டைவர்ட் ஆகி கையில கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது வினய். இனியும் இப்படிலாம் இருந்தோம்னா செட்டே ஆகாது. காலத்துல இறங்கிட வேண்டியதான். உங்களுக்குதான் தேவையில்லாம இங்க வராதீங்கன்னு சொன்னேன்ல. எல்லாம் தேவையோட தான் வந்திருக்க மித்து குட்டி. குடு, சுற்றுப்போது பார்த்து. மித்ரா, வினய் தம்பிக்கு தான் இங்க தங்கி பழக்கம் இருக்குல்ல. பேசாம வினய் விக்ரமும் இங்கே தங்கிக்கிட்டுமே. ஐயோ, அவர் எதுக்குமா இங்க தங்கணும்? அவருக்கு என்ன இடமா இல்ல? ஊர்ல வேற 4 வீடு இருக்கு. 4 வீடு இருக்கு மித்ரா. ஆனா ஒரு வீட்ல கூட நீ இல்லையே. டாடி, சூப்பர் டாடி. இப்போ எதுக்கு இங்க வந்து இப்படி எல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிளான் என்ன சொல்லுங்க. மித்ரா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க வினய், என்ன பிளான்? கரெக்ட் பிளான் தான். இத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பத்தி நீ கரெக்டா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க பாத்தியா? நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? இதோ நிக்கிறாளேம்மா மித்ரா, இவ 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டதை நினைச்சு நான் குடிச்சு அப்படியே தாடி எல்லாம் வளர்த்து தேவதாஸ் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தமா. அதுக்கப்புறம்
இவ இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு நான் இவளை தேடி வந்து நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் இவ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி கால்ல விழுந்து கெஞ்சி கதறி எப்படி எப்படியெல்லாமா கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல டிரைவரா வேலைக்கு வந்து சேர்ந்து இதோ நிக்கிறாளே மித்ரா, இவதான் என் பொண்டாட்டி, விக்ரம் தான் என்னோட பையன், யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாம தவிச்சு இதோ நிக்கிறாங்களே நாகலட்சுமி அம்மா, இவங்கள சமாளிச்சு, அதுவும் இல்லாம அங்க ஊருக்கு போயிருக்காளே தேனு, அவளை சமாளிச்சு. போதும் போதும்பா. அட இருங்க, முடிக்கலங்க, இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்பா எனக்கு தலைய சுத்துரும் போல இருக்கு. சூப்பரா சூப்பர் டாடி. இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட வந்து கஷ்டப்படுங்கன்னு சொன்னேனா? ஏய் ஸ்டாப் மித்ரா, கூல் மித்ரா, என்ன கொஞ்சம் தயவு செஞ்சு பேச விட. நானே இப்பதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ என் பொண்டாட்டி, செல்லக்குட்டி விக்ரம் தான் என்னோட பையனு எல்லாருக்கிட்டுமே வெளிப்படையா சொல்ற நிலைமைக்கு வந்திருக்கேன். ஆனா அதுக்குள்ள பாரு, நமக்கு ஆக்சிடென்ட், தானே உடம்பு சரியில்லைன்னு நம்ம கதை என்னமோ அப்படியே ஒரு டிராஜடியா போயிட்டு இருக்கு மித்ரா. அதுக்காக தான் நான் ஒரு பிளான் யோசிச்சு வச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஏதாவது தோணுதா? சரி, குட்டீஸ்க்கு ஏதாவது தோணுதா? கார்த்திக் சார், உங்களுக்கு ஏதாவது தோணணுமே? தோணாது, ஏன்னா இது எனக்கு மட்டும் தான் தோணும். அதனாலதான் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் போக போறோம். ட்ரிப்பா? ஜாலி 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 ஜாலி. மாம்சு, நான் கூட நினைச்சு பார்க்கலையா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நானும் மித்ரம் சேர்றதுக்கு நேரம் நெருங்கி வந்துருச்சியா? மாம்சு, நீ வேணா பாரு, இந்த ட்ரிப் முடிஞ்சு திரும்பி வரும்போது நானும் மித்ராவும் அப்படியே ஒரு காதல் கணவன் மனைவியா தான் திரும்பி வருவோம். டேய், கணவன் மனைவியா மட்டும் வருவேன்னு சொல்லாதடா. லவ்வர்ஸ் 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 தக்கத்தி மித்தா, அந்த மாதிரி ஜோடியா லவ்வர்ஸ் வருவோம்னு சொல்லு. ஏன் வயசான காலத்துல இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்ல மாப்ள, நான் உனக்காக ஃபீல் பண்ணி பேசின மாப்ள. நான் ஃபீல் பண்ண வேண்டிய வயசுல போயிடுச்சு, இனிமே ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. கண்டிப்பா மாம்சே, அதே மாதிரி தான் வருவேன். வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாரோட லைஃப்ல இந்த ட்ரிப்பை நீங்க மறக்கவே முடியாது, அப்படி ஒரு ட்ரிப்பா இருக்க போகுது. அதுக்கு எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏன்பா நீங்க சும்மா வெட்டியா தான் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களே வந்து லக்கேஜ் வாங்கி கார்ல எடுத்து வைக்கலாம்ல. மாம்சு, இந்த லக்கேஜ் எடுத்து உள்ள வையா. மாப்ள, அவ இன்னும் நம்மள லேபர்ஸாவே நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. நாகு, அவங்கள என்ன நம்ம வீட்டு வேலைக்காரங்க நினைச்சியா? இப்ப அவங்க நம்ம வீட்டு கெஸ்ட், அவங்கள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயோ அண்ணி, நான் இவங்கள வேலைக்காரங்கன்னு நினைச்செல்லாம் சொல்லல. நாம பொம்பளைங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வரோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு? மாம்சு, மேடம் இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றாங்கல்ல, பாவியா, அந்த லக்கேஜ் தூக்கி கொஞ்சம் டிக்கில வைய. ஐயோ மாப்ள, அந்த லக்கேஜ் ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஐயோ, நான் சொன்னது கையில இருக்க லக்கேஜியா? சரி, தாங்க மேடம், நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? தாங்க. சரி, ஓகே, சொல்லுங்க, யார் யார் எந்தெந்த கார்ல ஏற்பறீங்க சொல்லுங்க. இது என்னப்பா கேள்வி? இதுக்கு முன்னாடி ஒரே ஃபேமிலியா இருந்தோம், ஆளாளுக்கு வேற வேற கார்ல போயிட்டு இருந்தோம். இப்பதான் ரெண்டு ஃபேமிலியும் தனித்தனி ஆயிடுச்சே. மா, அதுக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்லப்பா, வினய் மித்ராவும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல வரட்டும், நாம எல்லாரும் ஒரு கார்ல போவோம். நானே சொல்ல நினைச்சேம்மா, நீங்களே சொல்லிட்டீங்க. கார்த்திக் சார் உங்க ஃபேமிலி கார் ஓட்டட்டும், வினய் மாப்ள எங்க ஃபேமிலி கார் ஓட்டட்டும். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க? நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் ஜன்னல் வெளியில. ஓகேவா? சரி, டைம் ஆகுது, சீக்கிரமா உங்க கார்ல இருக்கோங்க. மித்ரா, நீ வந்து நம்ம கார்ல இருக்கோ? இல்ல வினய், நான் அந்த கார்ல வரல. நான் காந்திமதி அம்மா கூடயும் கார்த்திக் சார் கூடயும் இந்த கார்லயே வரேன். போராடுவோம். என் ஆசை பொண்டாட்டி மித்ராவை பிரிச்சு 6 வருஷமா இருந்துட்டேன். இனிமே என்னால முடியாது. நான் சொல்றேன், போராடுவோம். போராடுவோம். என் மாப்பிள்ள மித்ரா அவங்க கூட கார்ல வரணும்னு ஆசைப்படுறான். அதனால மித்ரா அவங்க கூட கார்ல வரணும். அதனால போராடுவோம்.
போராடுவோம் போராடுவோம். ஐயோ என்ன மாப்பிள்ள இது சோதனையா இருக்கு. அசிங்கமா வீட்டு முன்னாடி உட்காந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவன். மித்ரா, வினய் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? போராடுவோம், நீ இறங்கி ஆகணும் மித்ரா, நீ இறங்கி ஆகணும். போராடுவோம் மித்ரா, வரும் வரை போராடுவோம் போராடுவோம். போராடுவோம் மித்ரா, எங்களுடன் காரில் வரும் வரை போராடுவோம். எங்க மம்மி மனசு இறங்கி எங்க அப்பா கார்ல ஏறும் வரை போராடுவோம் போராடுவோம். மித்ரா, வினய் விட மாட்டான்னு நினைக்கிறேன். அவர் கோஷம் போடுற மாதிரி நீங்க அவர் கார்ல போய் ஏறினாதான் நம்ம கார் மூவ் ஆகும். அத்தை அம்மா சாப்பிட வரல. அவங்கள விட்டு எப்படி நம்ம சாப்பிடுறது? அவளுக்கு பசிச்சு அவ சாப்பிட போறா. நீ எதுக்காக சும்மா கவலைப்படுற? நீ மத்தவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணு. சரிம்மா. பேரர் சார் சொல்லுங்க சார். யாராருக்கு என்ன பிடிக்குமோ அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இங்க 3 பேருக்குமே வெஜ் ஃப்ரைட் ரைஸ். எல்லாரையும் தனித்தனியா ஆர்டர் பண்ண சொன்னா இவன் மட்டும் குடும்பத்துக்கே ஆர்டர் பண்றானா? இருக்கட்டும். டேய், உங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு யார் ஆர்டர் பண்ணுவா? நான் உங்க வாய் பார்த்துட்டு இருக்கணுமா? அது ஏதாவது கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும், அப்படியே சாப்பிட்டுக்கோ வம்சே. அதை நீயே சாப்பிட்டுக்கோ. எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பா. ஓகே சார். பேரர் மொத்தம் 3 வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஒரு வெஜ் பிரியாணி, ஒரு மஷ்ரூம் 65, ஒரு பன்னீர் 65. அவ்வளவுதான். கொண்டு வரேன் சார். டாடி, எனக்கு நீங்க ஊட்டி விடுங்களேன். அவ்வளவுதானே, ஊட்டி விடுறோம். விக்ரம், நீ என்ன குழந்தையா? பேசாம சாப்பிடு. அட அதுல என்ன இருக்கு? ஏ தங்கம், நீ ஏன்டா கவலைப்படுற? நான் உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? அதாவது நான் உனக்கு ஊட்டி விட்டேன்னா அதை பார்த்து உன் மம்மிக்கு பொறாம வந்துடும். நீ 1000 சொல்லு மித்ரா. உன்னை இப்படி குடும்பத்தோட பாக்கிறதுக்கு என் மனசு நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம் வினய் தம்பி, இத்தனை வருஷமா பையனை பார்க்காம ஏங்கி போயிருப்பாப்ல. அவருக்கு தான் நாங்க இங்க இருந்தோனே தெரியாதேமா. அப்புறம் என்னமா ஏக்கம்? மித்ரா, தெரியாதுதான். ஆனா நான் உன்னை தேடி வந்தேனா இல்லையா? நீ 7 கடல் இல்ல, அந்த 7 மலையை தாண்டி ஒளிஞ்சிருந்தாலும் நான் உனக்காக உன்னை தேடி வருவேன். நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது மித்ரா. என்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? நல்லா சாப்பிட வேண்டாமா? நீ அவனை சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. இரு வரேன். ஆக்காட்டு மித்ரா, ஆக்காட்டு மித்ரா, சாப்பிடு. டேய், மம்மி ஆக்காட்டு சொல்றா. சொல்றா, அப்பதான் ஒழுங்கா சாப்பிட முடியும். ஆக்காட்டு. டேய்,
அப்புறம் கார்த்திக் சார் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், கோயிலுக்கு போறோமே, அதான் என்ன பண்ண போறோம், என்ன பிளான்னு கேட்டேன். எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிளானும் இல்லை வினய். எல்லாமே அம்மா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க வினய். மா, கோயிலுக்கு போய் என்ன பிளான்மா? ஏதாவது நேர்த்திக்கடன் வேண்டுதல் அந்த மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு நிம்மதியா வந்தா போதும். ஏமா அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு கூட ஏதோ கோவிலுக்கு யாரும் போறது இல்லைன்னு சொன்னீங்க. அது என்ன விஷயமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலுக்கு போய் நாம சாமி கும்பிட விரும்பலன்னா அந்த சாமியே என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு ஆபத்து உருவாக்கி நம்மள அந்த கோயிலுக்குள்ளேயே போக விடாம பண்ணிடுமா. இது நான் கேள்விப்பட்ட விஷயம்ப்பா. இது நல்லா இருக்கேம்மா. சாமிக்கு நம்மள பிடிக்கலனா நம்மள சாமி கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணாதா? அப்படிலாம் இருக்காது சார். வினய் சொல்ற மாதிரி இது எல்லாம் மூட நம்பிக்கை தான். இல்ல மித்ரா, இது உண்மைதாம்மா. வா, மித்ரா வினயும் மாடர்ன் கப்பலா இருக்காங்க. அதான் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. சார், நானும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? அந்த டாபிக்க பேசினா தீர்வே கிடையாது. பேசாம சாப்பிடுங்க. ஆமா மித்ரா, நீ சொல்றதும் சரிதாம்மா. பல 1000 வருஷமா இத பத்தி பேசிருக்காங்க. இப்ப மூட நம்பிக்கையா இல்ல கடவுள் நம்பிக்கையாங்கிறது தான் பிரச்சனை. நாம கோவிலுக்குள்ள தரிசனம் பண்றதுக்கு சாமி அனுமதி கொடுக்குதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். சாமி என்ன பண்ணுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். இப்ப எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடு. எங்க 3 பேருக்குமே வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் கார்த்திக் சார் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? வினய் நம்ம பிளான ஸ்மெல் பண்ணிட்டான். அதான் வாலண்டியரா வந்து வம்புக்கு நிக்கிறான். மித்ரா கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணி நம்மளே வெறுப்பத்தி பாக்குறான். இதை எப்படியே வளர விடக்கூடாது. உடனே ஏதாவது பண்ணி கோயிலுக்கு போற மித்ராவையும் வினயையும் பிரிக்கணும். பிரிக்கிறண்டா. காட்டுங்க. இந்த வினய் என்ன கரெக்டா கேக்குறான். என்ன வினய், என் பேச்ச நம்ப மாட்டீங்களா? கார்த்திக், வினய் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? முதல்ல நீ கைய காட்டு. சின்ன காயமா இருந்தா நம்ம கோயிலுக்கு போவோம், பெரிய காயமா இருந்தா டாக்டர்கிட்ட போகலாம். நீ கைய காட்டுறா. கைய காட்டுன்னு சொல்றேன்ல. பாத்துட்டீங்களா? ஓகே தானே?
எப்பயாச்சும் கோயிலுக்கு போலாம்ல. கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, அங்க போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கிளம்பலாம். என்ன வினய், நம்ம டாக்டர் பார்க்க போறோமா இல்ல கோயிலுக்கு சாமி கும்பிட போறோமா? சொல்லுங்க வினய், ரெண்டுத்துல எந்த இடத்துக்கு போகணும்? நீங்களே சொல்லுங்க. அப்படியா? என்னோட சாய்ஸ் எப்பவுமே சாமி தான். லேட்டாவது வாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போலாம். போலாமா? வாப்பா. வாங்க. அதான் என்ன செய்யறதுன்னே தெரியல மித்ரா. ஐயோ, ரொம்ப சாரி சார். நானே இதை யோசிச்சிருக்கணும். ஏதோ ஞாபகத்துல யோசிக்காம விட்டுட்டேன். நீங்க வாங்க சார், நான் டிரைவ் பண்றேன். மித்ரா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இதுல எனக்கு என்ன சார் பிரச்சனை? நானே டிரைவ் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மித்ரா. இப்ப எதுக்கு நாம மித்ராவுக்கு தொல்லை பண்ணணும்? எனக்கு ஒன்றும் அவங்கள தொல்லை பண்ணணும்ல ஆசை எல்லாம் இல்லை. என்னால முடியல. அதாம்மா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓஹோ, இப்பதான் தெரியுது உங்க பிளான் என்னன்னு. மித்ராவ புருஷன் கூட அந்த கார்ல வரது உங்களுக்கு பிடிக்கல, அதான மாப்ள? அதனால என்னப்பா, நம்ம அருணுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும்ல, அவர் ஓட்டட்டும். இருக்கணும் செல்ல குட்டி கற்பூரண்டா நீ. தனியா உனக்கு? அங்கிள், எனக்கும் பாட்டி கூட வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அங்கிள். வெரி குட். நீங்க ரெண்டு பேருமே சூப்பர் தெரியுமா? சரி, அப்போ நான் கார் நிறுத்துறேன். நீங்க ரெண்டு பேருமே அருண் அங்கிள் கூட கார்ல வந்துடுறீங்களா? ஓகே டாடி. அங்கிள் டன். எனக்கு டபுள் ஓகே அங்கிள். ஐயோ, என்ன ஓகே என்ன டன்? அதெல்லாம் நீங்க அந்த காருக்கு போக கூடாது. நீங்க இந்த கார்ல தான் வரணும். என்ன மித்ரா, பசங்க எவ்வளவு ஆசையா கேக்குறாங்க. அவங்க ஆசைக்கெல்லாம் முட்டுக்கட்ட போறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க இப்போ எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எதுவுமே நடக்காது. விக்ரம், நீ ஏன் கூட இந்த கார்ல தான் வரணும், புரிஞ்சுதா? விக்ரம், இருங்க டாடி. மம்மி, நான் அங்கிள் கார்ல தான் வருவேன். எனக்கு அங்கிள் கார்ல தான் போகணும். ஏன் மம்மி, நீ வீட்ல தான் டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் அருண் அங்கிள் கூட கார்ல தான் வருவேன். நான் அருண் அங்கிள் கூட வரேன். மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, என்ன அருண் அங்கிள் கார்ல அனுப்பு மம்மி. மம்மி ப்ளீஸ். ஆமா மித்ராமா, நானும் பாட்டி காருக்கு தான் போகணும். ப்ளீஸ் மித்ராமா, நாங்க அந்த கார்லயே வரோம். ப்ளீஸ் மித்ராமா. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி. சரி சரி, நான் நிறுத்துறேன், நீங்க போயிட்டு வாங்க. வேணாம் தானியா. மித்ராமா. மாப்பிள்ளை எதுக்கு இப்ப காரை நிறுத்துறான்? பசங்க ஏன் அந்த கார்ல இருந்து இந்த காருக்கு வராங்க? என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இறங்கி வந்தீங்க அந்த கார்ல இருந்து? பாட்டி, எனக்கு அருண் அங்கிள் கூட வரணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. நம்பிட்டேன்டா. பாட்டி, எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. இந்த கார்ல எங்க இருக்க இடம்? இருக்கிறவங்களுக்கே கரெக்டா இருக்கு. இதுல நீங்க எப்படி அறிவீங்க? சார், என்ன சார், சின்ன பசங்க, இவ்வளவு இடம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் சார். ஆமா ஆமா, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குவோம். சரி வாங்க வாங்க வா உட்காரு. இங்க இருக்கிறவங்களுக்கே இடம் இல்ல, இதுல வேற இடையில வந்து உட்காந்து. ஐயோ மித்ரா, உனக்கு ஏமா சிரமம்? அதான் வினயம் அருணும் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. இல்லம்மா, ஊருக்கு போக இன்னும் ரொம்ப தூரம் கார் ஓட்ட வேண்டியிருக்கு. அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். கார்த்திக் சாருக்கு வேற கையில அடிபட்டிருக்கு.
அதனால நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. வினய், நீங்க அம்மாக்கும் பசங்களுக்கும் துணையா இருங்க. மித்ரா, நீங்க எப்படி தனியா போவீங்க? நானும் உங்க கூட வரேன். சார் அதெல்லாம் வேண்டாம் சார். ஏன் வினய் வேண்டாம் சொல்றீங்க? அப்படி இல்ல, உங்க கையில அடிபட்டு இருக்குல்ல, பாவம், நீங்க ஏன் போய்கிட்டு? வினய், நானா கார் ஓட்ட போறேன், மித்ரா தான் கார் ஓட்ட போறாங்க. நான் சும்மா துணைக்கு தான் போறேன். அப்புறம் என்ன வினய், ஒருவேளை உங்க ஒய்ஃபோட நான் போறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாடா, பிரச்சனை தான். ஆனா சொல்ல முடியாதே, எல்லாம் ஏன் நேரம். சார் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தாராளமா நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன மித்ரா, வினயே சொல்லிட்டாரு. வாங்க மித்ரா போலாம். உனக்கு இங்க தனியா ரூம் எல்லாம் இல்ல, என் கூட மித்தத்துல வந்து படுத்துக்கோ, நல்லா காத்து வரும். என்னது? ஐயே, இந்த முட்டத்திலயா? ஆஹா, இல்ல, எனக்கு தனியா ரூம் வேணும் அண்ணி. ஓ, உனக்கு தனியா ரூம் வேணுமா? ஆமா. சரி நாகு, நீ கேக்குறது என்னமோ நியாயம்தான். அப்ப நீ என்ன பண்ண போற? அண்ணி, வினய் மித்ரா ரூம் இருக்குல்ல, அது நான் எடுத்துக்கிட்டுமா? இல்ல இல்ல, நீ பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ நம்ம ஊருக்கே கிளம்பு. அங்க நீ கேட்ட தனி ரூம் நல்ல வசதியாவே கிடைக்கும். என்ன நாகு, நீ போறியா? அப்ப வாயை மூடிக்கிட்டு பேசாம இங்கே படுத்து தூங்கு. வினய், மித்ரா, நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போங்க. பாட்டி, நான் மம்மியோட இங்கே படுத்து தூங்கிக்குவா? ஆமா பாட்டி, நானும் மித்ராமா கூடயே தூங்கிக்கிறேன். குட் நைட். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அவங்க 2 பேரும் தனியா தூங்கட்டும். நீங்க 2 பேரும் ஏன் கூட தூங்குங்க, சரியா? இல்ல பாட்டி, நான் உங்க கூடயே தூங்கிக்கிறேன். ஆமா பாட்டி, நாங்களும் அவங்க கூடயே தூங்கிக்கிறோம். இல்லம்மா, ஏன் கூடயே படுத்துக்கிட்டோம். இப்ப என்ன ஆச்சு? நீ சும்மா இரு மித்ரா, எனக்கு தெரியாதா? பசங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இல்ல கண்ணுங்களா, வினயும் மித்ராவும் அந்த ரூம்ல போய் தூங்கட்டும், நாம இங்கே படுத்துக்குவோம். நீங்க என் கூட தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் நல்ல கதை சொல்லுவேன், ஜாலியா இருக்கும். இந்த பாட்டி சொல்றத கேட்டா நாளைக்கு உங்க 2 பேருக்கும் சாக்லேட் வாங்கி தருவேன், சரியா? சாக்லேட்டா? ஜாலி 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 ஜாலி. வினய், மித்ரா, நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பசங்களை பாத்துக்கிறேன்.